السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل يوم هو في شأن. قال النبي صلى الله عليه وسلم: أيام التشريق أيام أكل وشرب وذكر الله، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருவானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருவானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த நாட்களை பற்றி சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: ஐயாமு தஷ்ரீக் ஐயாமு அக்லின் வ ஷுர்பின் வ திக்ரில்லாஹ். ஐயாமு தஷ்ரீக் என்பது அது சாப்பிட்டு குளித்து அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாட்கள் என்று. ஐயாமு தஷ்ரீக் என்றால் ஹஜ் பெருநாளை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள். துல்ஹஜ்ஜினுடைய 11வது, 12வது, 13வது ஆகிய 3 நாட்கள். இந்த தக்பீருடைய நாட்களைத்தான் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படும். அந்த ஐயாமு தஷ்ரீக் ஐயாமு அக்லின் வ ஷுர்பின், நீங்கள் குளித்து உண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று. எனவேதான் இந்த நாட்களிலே நோன்பு நோற்பது மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வருடத்திலே 5 நாட்கள் நோன்பு நோற்பது ஹராம். ஒன்று நோன்பு பெருநாள், இரண்டாவதாக ஹஜ்ஜு பெருநாள், அடுத்ததாக ஹஜ்ஜு பெருநாளை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் துல்ஹஜ் 11, 12, 13 ஆகிய மொத்தம் 5 நாட்கள் வருடத்திலே நோன்பு நோற்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. யாராவது சுன்னத்தான நோன்பை வைக்கக்கூடியவர்கள் கூட ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அவர்கள் இந்த மாதத்திலே 13ஆம் நாள் நோன்பு வைக்கக்கூடாது. 14, 15, 16 ஆகிய மற்றொரு 3 நாட்களிலே நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த நாட்கள் நோன்பு செய்வது, நோன்பு பிடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. குர்பானியுடைய நாட்கள், குர்பானியுடைய இறைச்சியை சந்தோஷமாக ஒன்று மகிழ வேண்டிய நாட்கள். அதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: உதிக்ரில்லாஹ். இது அல்லாஹ்வுடைய திக்ருடைய நாட்கள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நாட்கள். எனவேதான் இந்த நாட்களிலே தக்பீர் ஓதப்படுகிறது, தக்பீர் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்வது அவசியமானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அது உண்மையிலேயே அல்லாஹுவை புரிந்து கொண்டு சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய வல்லமையை தெரிந்து கொண்டு சொல்லும் பொழுது, அல்லாஹுதான் மிக பெரியவன் என்பதை நாம் மனதார அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு அக்பர் என்பது நம்முடைய வாழ்க்கையில 2 கலந்த ஒன்று. ஒவ்வொரு நிலையிலும் அதை சொல்லுகிறோம், ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்லுகிறோம், ஒவ்வொரு ரக்காத்திலும் சொல்லுகிறோம். ரக்காத்தினுடைய குனியும் பொழுதும் நிமிரும் பொழுதும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்படி நாம் கணக்கு போட்டு பார்த்தால் ஒவ்வொரு அதானிலும் சொல்லக்கூடிய வார்த்தை முதலாவதாக 4 தடவை அல்லாஹு அக்பர், அதானை முடிக்கும் பொழுது 2 தடவை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
அதே போன்று இக்காமத்திலும் அப்படித்தான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த அதான் இக்காமத்து இந்த தொழுகையில் மட்டுமே ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் நாம் 400க்கும் அதிகமான தடவை அல்லாஹு அக்பர் என்கிற வாசகத்தை நாம் பயன்படுத்துகிறோம், சொல்லுகிறோம். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், எல்லாவற்றையும் விட ஆகப் பெரியவன் அல்லாஹ், மற்றது அத்தனையும் சிறியவை. எதற்கும் எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பவர் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வாசகம் இது. பிராணியை அறுக்கும் பொழுது சொல்லுகிறோம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். ஹாஜிகள் கல்லெறியும் பொழுது சொல்லுகிறார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். காபத்துல்லாவை தவாப் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிறார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இந்த அல்லாஹு அக்பர் என்பது இரண்டர கலந்தது, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும். ஈதுடைய தொழுகை, பெருநாளுடைய தொழுகையிலே அதிகப்படியாக சொல்லக்கூடிய தக்பீர் அல்லாஹு அக்பர். முதல் ரக்காத்திலும் இரண்டாம் ரக்காத்திலும் அதிகப்படியான தக்பீர்களை சொல்லுகிறோம். அதே போன்று ஜனாசாவுடைய தொழுகையிலும் திரும்ப 4 தடவை அல்லாஹு அக்பர். ஆக சந்தோஷமாக இருக்கக்கூடிய பெருநாள் தொழுகையிலும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறோம். அதே போன்று ஆக துக்கமாக இருக்கக்கூடிய ஜனாசா தொழுகையிலும் அல்லாஹு அக்பர். நாங்கள் எவ்வளவு சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தாலும் அல்லாஹ் தான் மகா பெரியவன். நாம் எவ்வளவு துக்கத்திலே சோகத்திலே இருந்தாலும் அல்லாஹுதான் மகா பெரியவன். உங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்து விட்டானே, ஏன் அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்பவர்கள் அல்ல நாம். நம்முடைய ஈமான் அப்படிப்பட்டது அல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் எல்லா நிலைகளிலும் மிக பெரியவன். வீட்டிலே மூச்சு விழுந்தாலும் சரி, சந்தோஷ காரியம் நடந்தாலும் சரி, அது பெருநாளுடைய நாட்களாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் நாம் ஏற்றுக்கொண்ட ஒன்று, சொல்வது மட்டுமல்ல ஏற்றுக்கொண்ட ஒன்று அல்லாஹு அக்பர். அப்படியானால் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வலிமையும் பவரும் இருக்கும். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் என்று திரும்ப திரும்ப சொல்லலாம். அதை பற்றி நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ்வை பற்றி நாம் எப்படி புரிந்திருக்கிறோம்? அல்லாஹ்வை பற்றி விளங்கி இருக்கிறோமா? இன்னைக்கு யாருக்காவது அரபுகள் அரபி பேச தெரியலன்னா அவங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அல்ல அஜம். அஜம் தான் எல்லாருக்கும் தான் சரியா பேச தெரியாதவங்க, ஒழுங்கா பேச தெரியாதவங்க தான் அஜம்னு சொல்லுவாங்க. அரபி பேசினா மட்டும்தான் பேசுறவன் அவங்களுக்கு, இல்லைன்னு சொன்னா அவன் பேசுறவனே இல்லை. அவன் ஊம மாதிரி, அவனுக்கு பேச தெரியாது, சரியாக பேச தெரியாதவன். அதே போன்று எழுத படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் அரபிலே உம்மி என்று சொல்வார்கள். அவன் எழுத படிக்க தெரியாதவன். தமிழ்ல கூட அதாவது எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கைநாட்சி என்று சொல்வார்கள். எழுத படிக்க தெரியாதவனுக்கு ஒரு பேர், பட்ட பேர். அவன் ஒன்றும் தெரியாதவன், அவனோடு முட்டாள் என்று சொல்வது நடைமுறையில் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் படித்த பிறகு, எல்லாம் படித்திருக்கிறார்கள், நிறைய டிகிரி வாங்கி இருக்கிறார்கள், ஆங்கிலம் படித்திருக்கிறார்கள், ஹிந்தி படித்திருக்கிறார்கள், பல பாஷைகள் படித்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை பற்றி தெரியவில்லை என்று சொன்னால் அதை விட ஆகப்பெரிய மனத்தனம் எதுவும் கிடையாது. கைநாட்டு என்று சொல்லி கேவலப்படுத்துவதை விட மிக மோசமானது எது? ஏனென்றால் அவர் அல்லாஹு அக்பர் சொல்லுகிறார், அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியவில்லை, அல்லாஹ்வை பற்றி அறியவில்லை, அல்லாஹ்வுடைய இல்மு இல்லை, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்ந்து விட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது அந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய மகத்துவமும் வலிமையும் சரியாக. அல்லாஹ் யார்? நம்மை படைத்தவன் யார்? நம்மை படைத்தவன் பரிபாலிப்பவன் யார்? நம்மை படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி கலகக வஸவ்வாக ஃபஅதலக ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக். மனிதனே, உன்னை எது ஏமாற்றியது? ரப்பினுடைய விஷயத்திலே உன்னை யார் ஏமாற்றினார்? ரப்பினுடைய விஷயத்திலே உன்னுடைய எதுதான் ஏமாற்றியது? அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லது கலகக, அவன் தான் உன்னை படைத்தான். உன்னை அழகான வடிவத்தில் படைத்தான். படைத்தான் என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு உறுப்பையும் லட்சணத்தோடு எதை எங்கு வைக்க வேண்டும் என்கிற முறையோடு படைத்திருக்கிறான். அழகான ஒரு படைப்பாக்க படைத்திருக்கிறான். அவன் எப்படி நாடினானோ அப்படி உங்களை வடிவமைத்திருக்கிறான், நினைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்பு, அந்த ரப்புடைய விஷயத்தில் நீங்கள் ஏமாந்து போய்விட்டீர்களா? அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனிலே சொல்லாத இடங்கள் இல்லை, ஏராளமான இடங்கள் சொல்லுவார். அப்பலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத்
وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت. அல்லாஹ் கேட்கிறான் நம்மிடத்திலே, நீங்கள் ஒட்டகத்தை பார்க்கவில்லையா, அதை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான். பாலைவன கப்பலாக பாலைவனத்திலே அரபுகளோடு ஒன்றித்து பயணம் செய்யக்கூடிய வாகனம் ஒட்டகம் என்று ஏராளமான வாகனங்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் ஒட்டகத்தினுடைய பயன்பாடு குறையவில்லை. உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா அல்லாஹ் ஒட்டகத்தை எப்படி படைத்திருக்கிறார். பலரும் ஒருவன இதன் லிமிலிக்கை கொடுத்தார். என் வானத்தை சிந்தித்து பார்க்க கூடாதா, அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எப்படி வானத்தை உயர்த்தி இருக்கிறான். வயல் அரபி கைப்ப சுத்திஹத், அவர்கள் பூமியை பார்க்க வேண்டாமா, அது எவ்வாறு உங்களுக்கு நிறுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான். ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், ஒவ்வொரு நேரமும் பார்க்கிறோம். ஆனால் இதை ஏற்படுத்தி கொடுத்தவன் அல்லாஹ் என்கிற சிந்தனை அவ்வப்போதுதான் வருகிறது, எல்லா சமயத்திலும் வருவதில்லை. வயல் அரபி கைப்ப சுத்திஹத், அது எப்படி விரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்வீர்கள். வயல் ஜிபாலி கைப்ப நுஸிபத், நீங்கள் மலைகளை பார்த்ததில்லையா, அது எவ்வாறு உயர்த்தப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. மலை எப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா. எப்படி மலைகள் காற்றில் பறந்து ஓடாமல் அது நிற்கிறது, எப்படி அல்லாஹ் அதை படைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக கேட்பான். அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய வல்லமையும் ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அவனுடைய சக்தி சாதாரணமானதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தீர்க்கத்திலே அல்லாஹ் சக்தியை கொடுத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அஅஸ்ஸ ஜுந்தா வநஸர அப்தா வகலபல் அஹ்ஸாப வஹ்தா. அந்த சமயத்திலே அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, அல்லாஹ்வை என்று வேறு இறைவன் யாரும் கிடையாது. ஆற்றல் படைத்தவன், வல்லமை படைத்தவன், வணக்கத்திற்கு தகுதியானவன், அத்துணையும் அவன் மட்டுமே. அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. அஅஸ்ஸ ஜுந்தா, அவன் தன்னுடைய படையை மேன்மையாக்கினான், வெற்றியை கொடுத்தான். தன்னுடைய அடியாருக்கு அவன் உதவி செய்தான். பெரும் படைகளை அவன் தனித்து தோற்கடித்தான் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கூறுவார்கள். தோற்கடித்தது யார்? முஸ்லிம்கள் தான் என்று யுத்தத்திலே ஜெயித்தார்கள். யுத்தத்தில் வென்றவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோற்கடித்தவர்கள் நாம் அல்ல, அது அல்லாஹ். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், பெரும் படைகளை அல்லாஹ் தோற்கடித்தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுப்பவன், அப்படிப்பட்ட மகா வல்லமையுள்ளவன் அல்லாஹ். சக்தி பெற்றவன், யாவற்றின் மீதும் அல்லாஹ்தான் எல்லாவற்றையும் செய்கிறான் என்கிற சிந்தனை ஒவ்வொரு நேரமும் இருக்க வேண்டும். நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவர்களை கேவலப்படுத்துகிறாய். நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாய், நீ நாடியவர்களுக்கு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்கிறாய். இதுவெல்லாம் உன்னுடைய வல்லமை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், ஒவ்வொரு நேரத்திலும் அவன் ஈடுபாட்டிலே இருக்கிறான். அல்லாஹ் உலகத்தை படைத்து போய் தூங்கிட்டான் அல்ல, அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இந்த உலகத்தை விட்டு விட்டான் என்றல்ல. ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய நிர்வாகம் இந்த பூமியோடு, இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நெருப்பு எரிக்கிறது, தண்ணீர் தாகம் தீர்க்கிறது என்று சொன்னால் அதற்கு சுயமாக சக்தி அல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவு ஒவ்வொரு வினாடியும் வருகிறது. நீ சுடு, நீ சுடு, நீ சுடு என்கிற உத்தரவு ஒவ்வொரு வினாடியும் வருகிறது. தண்ணீர் குடிக்கிறோம் என்று சொன்னால் தாகம் தீருகிறது என்றால் தாகம் தீர்க்கக்கூடிய உத்தரவை அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் போடுகிறான். நீ தாகத்தை தீர்த்து சாப்பிட்டால் பசி தீருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சாப்பாட்டின் மூலமாக நமக்கு பசியை தீர்க்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒவ்வொரு அந்த உத்தரவை ஒவ்வொரு வினாடியையும் அந்த உணவுக்கு அல்லாஹ் போடுகிறான். நீ அவருடைய பசியை தீர்த்து வை, நீ அவருடைய பசியை தீர்த்து வை. இல்லை என்று சொன்னால் யார் என்ன செய்ய முடியும்? எவ்வளவு சாப்பிட்டாலும் கூட பசி ஆறாமல் போய்கிறோம். அவன் ஹயாத்தாக்குகிறவன் அவன், மௌத்தாக்குகிறவன் அவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை விளங்கி வைத்தது போன்று, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை உலகத்திலே முரசு கொட்டியது போன்று யாரும் செய்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் சக்திக்கு உரியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரப்பை பற்றி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதீ கலகனி ஃபஹுவ யஹ்தீன், அல்லதீ கலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவன்தான் எனக்கு என்னை படைத்தான், அவன்தான் எனக்கு நேர்வழி காட்டுகிறான். வல்லதீ ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன்தான் எனக்கு உணவளிக்கிறான், அவன்தான் எனக்கு தண்ணீர் கொடுக்கிறான். வல்லதீ ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன் வ இதா மரிது ஃபஹுவ யஸ்கீன், எனக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால் நான் நோயை ஷிஃபா கொடுப்பவனும் அவன்தான்.
நோய் நாடி எனக்கு ஏற்படுகிறது, ஷிஃபாவை கொடுப்பவன் அவன். என்னை மௌத்தாக்குகிறவனும் அவன்தான், பிறகு ஹயாத்தாக்குகிறவனும் அவன்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள் அல்லாஹ்வை பற்றி. அல்லாஹ் எவ்வளவு வல்லமை உள்ளவன், எல்லாவற்றையும் செய்பவன், நோய்க்கு ஷிஃபாவை கொடுப்பவனும் அவன்தான். உலகத்திலே அத்துணை டாக்டர்கள் சேர்ந்தும் அவர்களால் ஷிஃபாவை கொடுக்க முடியாமல் போகலாம். அல்லாஹ் நாடினால் அந்த ஷிஃபாவை கிடைக்காமல் கூட போகலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், நீங்கள் மரணித்தவர்கள், அதாவது சக்கராத்துடைய நிலையில் இருப்பவர்களை, நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களை சுற்றி சுற்றி நிற்கிறீர்கள், சுற்றி சுற்றி நிற்கிறீர்கள். அவர்களுக்கு பக்கத்திலேயே நிற்கிறீர்கள். மருத்துவர்களும் நிற்கிறார்கள், மற்றவர்களும் நிற்கிறார்கள். எப்படியாவது நோய் ஷிஃபாவாகி விடாதா என்று நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். எப்படியாவது ஷிஃபா கிடைத்து விடாதா? சொல்லுவான், நாம் உங்களை விடவெல்லாம் மிக நெருக்கமாக இருக்கிறேன் அந்த நோயாளியோடு, ஆனாலும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். என்னுடைய இல்மு இருக்கிறது, நான் அறிகிறேன் அவரை பற்றி. அவருக்கு வியாதி ஷிஃபா வாங்கவில்லை என்று சொன்னால் நான் நெருக்கமாக இருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்து அவருக்கு மருந்து கொடுத்து ஷிஃபாவை ஆக்கி விடலாம் என்று நினைத்தாலும் அது நடக்காது, அது நடக்காது. அல்லாஹ் நாடிவிட்டால் மூத்தாக வேண்டும் என்று நாடிவிட்டால் மூத்து வந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போன்று உணவுக்கு நாம் பற்றி சில சமயங்களை பார்க்கும். இந்த கொரோனா சமயத்துல சாப்பிட்டவங்கன்னா சொல்லுவாங்க, அந்த சோத்தண்ணி சாப்பிட்டா மண்ணள்ளி வாயில போட்டு மாட்டேன்னு சொன்னாங்க. சாப்பிடுறது சோறு, சாப்பிடுறது பிரியாணி, நல்ல டேஸ்டான உணவு. அதிலிருந்து வெளியே வந்தவர்கள் சொன்னாங்க, நாங்க அந்த சமயத்துல சாப்பிட்டால் அது மண்ணு, வெறும் மண்ணை அள்ளி வாயில் போட்டால் எப்படி இருக்குமோ அதே ருசியை உணர்ந்தோம். ஆனால் அழகான உணவு, நல்ல டேஸ்டான ருசியான உணவு. அந்த உணவுக்கான ருசி இல்லாமல் போனது ஏன்? அல்லாஹ்வுடைய உத்தரவு வரல. அந்த சமயத்தில் அவர் சாப்பிடுவதன் மூலமாக பிரியாணி சாப்பிட்டு விட்டால் எனக்கு ருசியாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய உத்தரவு வரணும், இவருக்கு ருசியாக இருக்கணும் என்று. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்பான், அமன் ஹாதல்லதி யர்சுகுக்கும் இன் அம்சக ரிஸ்கா. அல்லாஹ் ரிஸ்கை தடுத்து வைத்து விட்டால் உங்களில் யாராவது அவருக்கு உங்களுக்கு ரிஸ்க் தர முடியுமா? உணவு தர முடியுமா? யாராலும் தர முடியாது. உணவை அல்லாஹ் தடுத்து நிறுத்திவிட்டால் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. சில சமயங்களிலே உணவை கொடுத்து அதை சாப்பிட முடியாமல் போகலாம். வியாதி அப்படிப்பட்ட வியாதி, சுகர், அது மாதிரி கடுமையான வியாதிகள். நல்ல காசு பணம் இருக்கிறது, நல்லது வசதி வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, பத்தியம் அவ்வளவு பத்தியம். எதையும் நெருங்க முடியாது. இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. சில சமயங்களை சாப்பிட்டாலும் ருசி இருக்காது. அல்லாஹ் பேர் எழுதி வைத்தா மட்டும்தான் உள்ள போகும். சில சமயங்கள்ல அல்லாஹ்வுடைய பேர் எழுதலன்னு சொன்னா வாய்க்குள்ள போனா கூட வெளியே வந்துடும். ஊத்துற உள்ள போகிற உணவு கூட ஆனா வெளியே வாய்க்குள்ள போயிடுச்சு, ஆனா உள்ள போகல வெளியே வருது. காரணம் என்ன? அது அல்லாஹ்வுடைய அவருடைய பேர் எழுதல, அவருடைய பேர் எழுதல. உள்ள போனால் கூட அது தொண்டையை தாண்டி செல்லாது, அது வெளியே வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. சில சமயங்களை சாப்பிட்ட பிறகு பல் குத்துறது உண்டு. பல் குத்தும் பொழுது ஒரு பருக்கை வந்து விடும். அதை நம்ம என்ன செய்வோம்? நம்ம முழுங்கிறது இல்லை, வெளியே சொல்லிடுவோம். வாய்க்குள்ள போயிடுச்சு அந்த பருக்கை, ஆனாலும் கூட அதில் நம்ம பேர் இல்லை, அது உள்ள போகாது. அல்லாஹ்வுடைய பேர் இல்லாத எதுவும் நம்முடைய வாய்க்குள்ள போக முடியாது. ரிஸ்க் கொடுக்கிறவன் அல்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை புரிய வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொல்வதல்ல. அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படிப்பட்டது, எவ்வளவு உயர்ந்தது, அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சொல்லக்கூடிய அந்த தக்பீரிலே, அல்லாஹு அக்பரிலே முழுமையான கருத்தை நம்மால் உணர்ந்து கொண்டு அந்த ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான தாரக மந்திரம் அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை. அல்லாஹ்வை பற்றி கேளுங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வயது முதிர்ந்த காலத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً. சாலிஹான பிள்ளைகளை எனக்கு கொடு என்று கேட்டார்கள். வயது முதிர்ந்த காலத்திலே அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்தார். அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்தான். ரப்பை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி கேளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நெருப்பு குண்டத்தை தூக்கி வீசினார்கள். அவ்வளவு பெரிய நெருப்பு, மலக்குமார்களே வந்தாலும் கூட நீங்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். யார் காப்பாற்றினார்?
ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்புக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். ஒவ்வொரு வினாடியும் நாம் சொன்னோமே, ஒவ்வொரு வினாடியும் நெருப்புக்கு உத்தரவிடுகிறது, நீ சுடு நீ சுடு என்று சொன்னால்தான் சுடும். அல்லாஹ் சொல்லாதே சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னா நீ குளிர்ந்து விடு, நெருப்பு குளிர்ந்து போச்சு. அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். மீன் வயிற்றுக்குள்ளே போனது பிறகு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் அநியாயக்காரன், நீதான் பரிசுத்தமானவன். அந்த ரப்பு மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். குர்ஆன் சொல்லுகிற சரித்திரம். அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். ஒரே அசாவு தான், அந்த அசாவை ஒரு தடவை அடித்தார்கள், பாறையிலிருந்து தண்ணீர் பிளந்து வந்தது. இன்னொரு தடவை அடித்தார்கள், கடலை பிளந்து பாதை கொடுத்தது. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. நாம் சொன்னோம் மூசாவை பார்த்து, உங்களுடைய அசாவை வைத்து பாறையில் அடியுங்கள், பாறையிலிருந்து தண்ணீர் ஊற்றுக்கள் மொழித்தோடியது. அதே அசாவை கொண்டு அல்லாஹ் சொன்னான், கடலில் அடியுங்கள், கடல் பிளந்தது, பிறவனை அல்லாஹ் அழித்தான். இது அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கேட்டு பாருங்கள். ஒரு தடவை ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது ஆங்காங்கே போய் எல்லோரும் படுத்து வைத்தார்கள். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாளை ஒரு மரத்திலே தொங்க விட்டு படுத்து வைத்தார்கள். ஒரு எதிரி வந்தான், பக்கத்திலே வந்து நின்று கொண்டு எல்லாரும் ஆங்காங்கே நிற்கிறார்கள். அந்த எதிரி வந்து வாளை உருவிக்கொண்டு நிற்கிறான். முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்துக் கொண்டார்கள். கேட்டான் அவன், மையம் நவுக மின்னி, உன்னை என்னிடத்திலிருந்து காப்பாற்றுவோர் யாராக இருக்கிறார்? யார் இருக்கிறாங்க? வாள் இருக்கிற எதிரியுடைய கையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராயுத பாணியாக நிற்கிறாங்க, கையில ஆயுதம் எதுவும் இல்லை. உன்னை காப்பாற்றுபவன் யார் என்று கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சமும் பதறாமல் சொன்னார்கள், அல்லாஹ். அந்த வார்த்தையை கேட்டு அவனுடைய கையில் இருந்த அப்படியே கை நழுவி வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு இருக்கிற வலிமை, அதை சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய நாவில் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவில் அல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தை வந்தது, அது அவனுடைய வாளையை கீழே போட செய்கிறது. இப்படிப்பட்ட வல்லமை செய்யவன், அப்படி மகா உயர்ந்தவனாக நாம் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி ஒவ்வொரு அவனுடைய குதிரத்தை வல்லமையை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த சமயத்தில் அந்த சிந்தனை ஏற்படுவதில்லை. அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது இவ்வளவு வல்லமை பொருந்தியவன் அல்லாஹ் ரப்பு என்று அதை சிந்திக்கும் பொழுது உண்மையிலேயே அந்த தக்பீருடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும்.